லாஸ்ட் வீக் தான் நான் இதை பத்தி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ ஸ்ரீலங்காவில் எஸ்பெஷலி நுவரெலியாவில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக போய்கிட்டே இருக்கு, 8, 7, 6ன்னு சொல்லிட்டு ஒரு போக்க பார்த்தா 0 மைனஸ்ல போகும், ஸ்னோ கொட்டுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் போலின்னு சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நான் நியூஸ் பார்க்குறேன் ஸ்ரீலங்காவில் ஸ்னோ கொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியா சைடில் திபெத் மவுண்டன் சைட்ல இருந்து வந்த கோல்டு விண்ட்ல இருந்து தான் வந்து இது வரதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல நான் காலையில பார்த்தேன். எக்ஸாக்டா யூரோப்ல என்ன மாதிரி ஆரம்பத்தில் நான் வரும்போது எப்படி அப்படி கொட்டிக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொட்டி இருக்கு. அடுத்த பேனோ வின்டர்லாம் நுவரெலியா ஒரு கலகட்டும் போல சொல்ல முடியாது. இந்த வருஷமே சொல்றாங்க பிப்ரவரி வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும், அது வரைக்கும் இது இன்னும் கம்மியா போறதுக்கான சான்சஸ் இருக்கு, டெம்பரேச்சர் இதை விட அதிகமாக கொட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க. மேபி நீங்க நுவரெலியா பக்கத்துல ஸ்ரீலங்காவில் எங்க இருந்தாலும் நுவரெலியா போறது அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை தானே, ஒரு விசிட் நடிச்சு பார்த்துட்டு வந்துருங்க. ஐ மீன் இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் எங்கேயாச்சும் ஸ்னோ கொட்டினா நோ சைட் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸ்ரீலங்காவில் தான் அந்த மாதிரியோட சான்சஸ் இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாதவங்களுக்கு இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்துச்சு ஸ்ரீலங்காவில். ஸோ எல்லாருமே அங்கேயே போயிட்டு பார்த்துக்கலாம் நுவரெலியா. இதுக்கு பிறகு நுவரெலியா வின்டர் சீசன் ஸ்பெஷலி அடுத்த பெண்ணெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் களை கட்டும் போலயே ஒட்டிக்கோட சைஸ்க்கு வச்சிருக்க வீடு கூட டூரிஸ்ட் போட்டா கொடுத்துருவாங்க. கிளம்பு 3ல இல்லாத அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்னோ கொட்டுனுச்சுன்னா அப்புறம் ஒரு மினி லேப்லாண்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவாங்க நுவரெலியாவுக்கு. ஆல்ரெடி நுவரெலியாவுக்கு ஒரு பேர் இருக்கு, மினி இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்னோவும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா மினி லேப்லாண்ட் தான். கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த வீடியோஸ் கொஞ்சம் நல்லா கொட்டி இருக்கு. லைக் அந்த ஒரு எக்ஸாக்டான அந்த ஒரு ஸ்டாம்ப் மாதிரி அடிச்ச மாதிரி இங்கே எப்படி கொட்டி இருக்கும். நான் கூட 2-3 வீடியோ போட்டிருந்தேன். என்ன அது அச்சடிச்ச மாதிரியே இருக்கு, ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்னோஸ் தான் அங்கேயும் கொட்டி இருக்கு. எக்ஸாக்டா நுவரெலியால எந்த சைட்லன்னு சொல்லி எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க நுவரெலியா பக்கத்துல அமிலாட்டி அப் கண்ட்ரில இருந்துச்சீங்கன்னா இந்த வீக்கே ஒரு விசிட் நடிச்சு போயிட்டு பார்த்துட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இனிமே ஸ்னோ கொட்டுனா வெளியில எங்கேயும் போக தேவையில்ல, நுவரெலியாவிலே வைப் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you. மறக்காம நீங்க நுவரெலியா பக்கத்துல எங்க இருந்தீங்கன்னா விசிட் நடிச்சிட்டு வந்துருங்க. போட்டோஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்து இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க, நானும் பாத்துக்கிறேன்.